ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா காரசாரமாக சாப்பாட்டோட பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி ருசியான ஒரு குழம்பு வைக்க போகிறோம். காய்கறிகள்லாம் சேர்த்தாம இதை செய்ய போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க மிளகு குழம்பு, வெந்தய குழம்பு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இது ரொம்ப டேஸ்டான என்னோட மெத்தட் ஆஃப் ஒரு குழம்பு. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியாலையும் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த காரசாரமான குழம்ப எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, நான் வந்து 4 போடுறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக அதை வறுத்துட்டுக்கலாம். இது லைட்டாக வறுபட்டதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுறேன். உடனே ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்து லைட்டாக வதங்கினதும் 1 கப் வந்து சின்ன வெங்காயம் நல்லா உளிச்சு முழுசாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான குழம்பு இது. இது சேர்த்து வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிக்குது. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. அடுத்ததாக இதில் வாசனைக்காக வெங்காய வடகம், தாளிப்பு வடகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு அதோடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பல் பூண்டு. கூட உங்களுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் கூட இந்த டைமில் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். அடுத்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்து வதக்கிற வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை உள்ள அலசி ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டை வந்து கலந்து ஊற்றினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அடுத்தா நம்ம இதில் புளி தண்ணி சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்கான புளி தண்ணி கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் இந்த டைமில் கலந்துக்கோங்க. உங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கலந்துட்டு அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுடலாம். இது நல்லா கொதித்து வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்குங்க. குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வற்றி வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது போதுமானதாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் துருவன வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம காரம் புளிப்பெல்லாம் சேர்த்துருக்கறனால இந்த வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலையை கையில் வந்து பிச்சு போட்டுருங்க. சூப்பர் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா மல்லித்தலை கடைசியில் போட்டுங்களா, உங்கள் விருப்பம்தான். இந்த அருமையான குழம்ப கண்டிப்பாக நீங்களும் சாதத்தோட ஒரு அப்பளம் வடகத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காய் இல்லாத டைமில் சட்டுன்னு நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சாதத்தோடவோ இட்லி தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.